நான் பருப்பு போட்டு வந்தேன், காய் எதுவுமே இல்லைங்க. சரி சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன். சரி ஏதாவது கத்திரிக்காய் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வரேன். இந்த பூடு மட்டும் சாவாது, எல்லாம் களைக்கொல்லி வருங்க. இந்த பூடு மட்டும் இது எது அடித்தாலும் சாவறதில்லை. இது நம்ம கையிலேயே தான் முடியும். கத்திரி செடி இது என்னமோ 2-3 படி ஆயிடுச்சு பாருங்க, சீக்கிரம் போயிடுச்சு செடி. மழை ஊற்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய் இருக்குது. ஆனால் சொத்தையெல்லாம் இல்லைங்க, நல்லாயிருக்கு. கத்திரிக்காய் பொறுத்தவரை நம்ம 2 செடியாவது வச்சு எடுக்கணுங்க கடையில் வாங்குறதுக்கு. சூப்பரான காய் 2 காய் இருக்குது. ஆனால் நம்ம செடிக்காய் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வைக்கிற மாதிரி இருக்காதுங்க, சூப்பராக இருக்குது. வச்சுக்கலாம் அந்த 2 பொரியல் கூட 2-3 வெங்காயத்தை போட்டு சாம்பார் வச்சுக்கலாங்க. ஆனால் எல்லாத்து வீட்லேயும் கத்திரி செடி இல்லாதவங்களுக்கு நாங்கள் கூட லேட்டாக வச்சுங்க. நிறைய பக்கம் போய் கத்திரி செடி நான் கத்திரிக்காய் உரிச்சிட்டு வந்துருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு சீக்கிரம் செடி போயிடுச்சுங்க. இதா எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலிங்கதா. தண்ணியெல்லாம் நல்லா பாயுது, ஆனால் செடி வீணாக போச்சு. அது இந்த பூச்சி வருங்க, இந்த பூச்சி வந்து செடியே செத்து போச்சு. போதுங்க இந்த அளவுக்கு கத்திரிக்காய் அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம தோட்டத்துக்காய் நம்ம செடிக்காய் மாதிரி வராது. பாய்ங்க, பாய்.